ஆத்திரம் இருந்தது, எரிச்சல் இருந்தது, கசப்பு இருந்தது, சுயநலம் இருந்தது. அவன் நித்தம் உடன் பிறந்த சகோதரன் மீது எரிச்சலான காரியத்தை வெளிப்படுத்துகிறான். ஏன்? அவன் தேவனால் பிரதிஷ்டை பெற்றான், அபிஷேகம் பெற்றுக் கொண்டான். தாவீது அந்த சலாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதை நித்தம் எரிச்சல் வரலாம், போராட்டங்கள் வரலாம், குடும்பத்திலே ஏமாற்றங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், கோபம் வரலாம், கசப்புகள் வரலாம். ஆனால்
பாருங்களேன், he will come within no time. Hallelujah. He will do judgment for you. You wait and see patiently. Hallelujah. ஊழியக்காரருக்கு தான் அதிக உபத்திரம். ஊழியத்தில் அதிக உபத்திரம் வர நேரத்தில் தான் நாம் யுத்தத்தை எதிர்நோக்கி இருப்போம். அப்பதான் ஒண்ணுக்கு மேல இன்னொன்று வரும், ஒண்ணுக்கு மேல இன்னொன்று, ஒண்ணு முடிக்க முடியாது, அது கடந்து வர முடியாது. ஆனாலும் அந்த நேரத்திலே மற்றொரு காரியம் நமக்கு எழும். இதை இங்க என்ன சொல்றாருன்னா, அவர் ஹalleluya கவனத்தை சிதறடிக்க சத்ரு புறப்பட்டு வருவார். அதே 1:17-33 வாசிக்கமா. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாதே. இப்படிதான் சொல்லுவார், இந்த பெலிஸ்தியன் ரொம்ப பெரியவன், இவனோடு யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. ஏன்னா உனக்கு ட்ரைனிங்கே இல்லை. ஒரு சகோதரன் அந்த நாளுக்கு ட்ரைனிங் வாங்கியிருக்கிறான், அந்த கோலியாத்து பிறந்ததுலேருந்தே ட்ரைனிங் வாங்கியிருக்கிறான். நீ அவனோடு செய்ய முடியாது. அப்படின்னு உலகத்தின் காரியத்திலே பல எதிர்ப்புகள் எழும்பும். ஊழியக்காரனுக்கு சபை நடத்த முடியாது, சபை நடத்த உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு எழும்பும் போதே உன் மேல அபிஷேகம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் வல்லமை மேல இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு திட்டம், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது புரியும் பொழுது என்ன பண்ணுவார்? தேவன் நம்மை எதற்கு அழைத்தாரோ, எதற்கு அழைத்தாரோ, எதற்கு நாம் அழைக்கப்பட்டோமோ அதை செய்வதிலே நாம் எப்படி இருக்கணும்? குறியா இருக்கணும். ஹல்லேலூயா. சிக்ஸர் அடிக்கணும்னா நம்ம போலர் எப்படி போடலாம்? பாலுன்னு கரெக்டா போக்கஸ்ல இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் கரெக்டா பேட் கையில புடிச்சிட்டா அடிச்சிட முடியுமா? முடியாது. You should focus. எந்த ஸ்பீட்ல வருது, எவ்வளவு பவர்ஃபுல்லா வருது, எப்படி அடிச்சா எப்படி சிக்ஸர் போகணும் யாருக்கு தெரியும்? பேட்ஸ்மேன். ஹல்லேலூயா. அதே போலதான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு விளையாட தெரிஞ்சா ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னுடைய லக்கிலே, உன்னுடைய அழைப்பிலே, பரம பந்த ஓட்டத்திலே நீ குறியாக இருக்கும் பொழுது, நிலையாக இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது, தேவனோடு உறவாடும் பொழுது, தேவாதி தேவன் சொல்கிறார், எப்படிப்பட்ட யுத்தங்கள் உனக்கு நேரிட்டாலும் அந்த யுத்தத்திலே ஜெயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா. 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 ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? அடுத்ததான் பார்க்கலாம். இதை want to control you. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாவீது இடத்துல எனக்கு பிடிச்சது என்னன்னா, அவன் தன் மனதை அடக்கினான். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தன் மனதை அடக்கி அதை அப்படியே அமைதியா அமர பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே கிளம்புறோம் கோபத்துல, அப்படியே வார்த்தை விட்டுறோம். வார்த்தை விடல, பொறுமையா காத்திருக்கிறான். பொறுமையாய் கண்ட்ரோல் சிம்சன். ஹல்லேலூயா. சுயத்தை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கைகள் தட்டுங்க. சுயத்தை அடக்கணும், சுயம் அடக்கணும். ஹல்லேலூயா. சுயத்தை சுட்டெரிக்கணும் தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு பாட்டுக்கு நாலு பேர் நல்லா மியூசிக்ல வரும்போது, பிரசனத்துல வரும் பொழுது இன்னொரு 5வது ஆளை நம்ம வேலை செய்யணும். ஆமே 5 6 ஆகணும், 6 7 ஆகணும். ஹல்லேலூயா. வரையக்கூடாது, கூட்டணும். ஹல்லேலூயா. அந்த பிரசனத்துக்குள்ள வரும் பொழுதுதான், சுயத்தை அடக்கும் பொழுது, சுய சிந்தனை வெறுக்கும் பொழுது, தேவாதி தேவனுடைய அவருடைய பிரசனத்திலே, அவருடைய சட்டத்திலே, அவருடைய மகிமையிலே நாம் வழி நடத்தப்படும் பொழுது இந்த உலகத்தை ஜெயிச்சிடும். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய கடந்து வந்து அம்மா இங்க நிக்கிறேன், அவளுக்கு லேஸ் அல்ல. உலகமெல்லாம் போய் ஊழியம் பண்றது லேசான காரியமே கிடையாது. போய் பார்த்தாதான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நாட் so easy. ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், 17 46 47 மற்றொரு முறை படிக்கிறேன். இன்று சாமியில் 17 46 47. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்படைப்பார்.
என்ன பேசுறதுக்கு நாங்க ரெக்கார்ட் ஆயிட்டோம். இங்க ரெக்கார்டிங் இல்லை, அங்க ரெக்கார்டிங். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இதுக்கு காதை கொடுத்து கேட்காதீங்க. சபையிலே வார்த்தையை காதுட்டு கேளுங்க. சபையிலே ஆவியானவர் பேசுவதை காதுள்ளவர் கேட்க கடவுள். ரெவலேஷன்ல பலமுறை எழுதப்பட்டது. நீங்க செய்ய வேண்டியது கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனம் லேவியராகமம் 19:18 எடுத்து பாருங்களேன்.
மாதிரி இருக்கணும். சாக்கடிச்சா உதற தெரியுது இல்ல, நெருப்பு வந்தா ஓட தெரியுது இல்ல, தண்ணி வந்தாக்கா பொருள் வந்தா ஐயோ கத்த தெரியுது இல்ல. சபையில எப்படி இருக்கணும்? Hallelujah. Always you should be in the anointing. Always you should be in the fear of God. Always you should be in the presence of God. Always you should read the word of God. Hallelujah. என்ன ஆச்சு? ஒரு கட்டி விழுந்துருச்சு. விழுந்த பிறகு நடந்தது 8 நாளைக்கு முன்ன நடந்த சம்பவம் இது. அந்த சகோதரனுடைய மயக்கம் அப்படியே போயிடுச்சு. எழுந்து வெளியே வந்து அவர் இன்னொரு காலத்துல என்னோட பேசுறார். அம்மே, அம்மா நான் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்துட்டேம்மா. அம்மே, எனக்கு ஆபரேஷன் இல்லம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை யாருமே தொட முடியாது. அம்மே, அக்கினிக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது, அபிஷேகத்துக்குள்ள இருக்கும் பொழுது, வல்லமையோடு இருக்கும் பொழுது, தேவ வசனத்தோடு இருக்கும் பொழுது, யுத்தம் கர்த்தருடையது. சத்ரு என் மேல் கத்தி வைக்க அவன் திட்டம் தீட்டினாலும் அது அவனுக்கு நடக்காது, முடியாது, கூடாது. பெங்களூர்ல இருந்து இப்படி பேசுறாங்க நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் எனக்கு உறவு. connected by the power of Holy Spirit. We are more than the relations. Hallelujah. அப்பவே சொல்லிட்டேன், நம்ம ஐக்கியமே வேற. Hallelujah. அவர் நமக்காக பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்கிறார். அதே 37:6 சங்கீதத்துல வாசிங்க. இந்த ராஜ்யத்துல முடிச்சிருக்கேன். சங்கீதம் 17 அதுக்குள்ள நல்ல வழி மைகள் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்கப் பண்ணுவார். ஆமென். ஒரு நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணோம்னா அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான். எவ்வளவு பேர் என்னதான் பேசியிருக்கட்டுமே, நம்மளை வந்து கொலை பண்ற அளவுக்கு அந்த வார்த்தை போய் காயங்கள் இருக்கிற இருதயத்துல அந்த தழும்பு அவருக்கு, அந்த தழும்புகளால நம்ம சுகமாகும். ஆமென், ஆமென். It's difficult to forgive, very difficult. Forgive பண்ணாலும் அந்த காயம் நம்ம இருதயத்துல இருக்கும், மாறாது, ஆறாது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, you leave everything to me. I am the God, I will do the judgment for them. Hallelujah. 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 வேலை செய்கிற இடத்திலே நமக்கு எதிர்ப்பு வரும், போராட்டங்கள் வரும். Hallelujah. ஏனென்றால் விசுவாசத்தில் சரீர கண்களால் காண்பது, அவர்கள் சரீர கண்களால் மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபை கட்டப்பட்ட போகிறது என்று இயேசு யாரை அறிந்திருந்தார்? யார? சபை கட்டுறதுக்கு யார ஆண்டவர் அறிந்திருந்தார்? பேதுரு. ஆமென். பாறை மீது கட்டுவார்கள், அவங்க கற்பாறை மீது. அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவனை அறிந்தவர் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் வெளி தோற்றத்திலே பேதுருவை பார்க்குது, ஆனா அகத் தோற்றத்திலே, ஆழத்திலே, ஆவிலே, அபிஷேகத்திலே தேவாதி தேவன், மகிமையான தேவன், பரிசுத்தமான தேவன் உங்களை கற்பாறை மீது சபைகளை கட்டும்படி ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். அதான் உன்னத அழைப்பு, அழைப்பு. ஆமென். What the congregation base strong-ஆ போடணும். Hallelujah. பாருங்க, இன்றைக்கு மட்டும் எங்க ஐயா பார்த்த ஐயா ஒரு வாரம் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. சர்ச்சில் என்னை பற்றி சாட்சி கொடுத்தார். I waited for
பார்த்து நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி நீ தடிகளோடு வர்ற நான் என்ன நாயா? நாய்க்கு தான் தடி எடுத்து போய் அடிப்பாங்க. நாய் மாதிரி நாயை வெற்ற மாதிரி என்கிட்ட வரியா? அது மாத்திரம் இல்ல, அவன் என்ன பண்ணான்? அவன் தன் தேவனை கொண்டு தாவீதை சபித்தான். தன்னுடைய தேவனை கொண்டு தாவீதை சபித்தான். சாபங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், வேதனை வரும். கூலி அவ்வளவு ஈஸி அல்ல. ஆமென். ஏசப்பாக்கு வராதது நமக்கு வரப்போதா? வருமா? வருமா? நம்ம தாங்கவே மாட்டோம். நான் சொன்னா அம்மா என்ன அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் சொன்னா நீங்க கண்டிப்பா வேற லெவல்ல போயிருவீங்க. ஆமென். சொல்லத்தான் போறேன். அல்லேலூயா. எதிரிகளிடையே வரும் சாபம் அசால்ட்டா தட்டிட்டு போயிட்டே இருக்கும். இந்த பெலிஸ்தியர் எனக்கு எம்மாத்திரம். அல்லேலூயா. Whatever they say about you, don't give your ears, don't take it into the heart, don't feel bad about that situation. Hallelujah. என்ன சொல்லல ஆண்டவரே. ஆமென். ஆமென். ஆல்ரெடி எங்க போயிடுச்சு? வேர்டு மேல போயிடுச்சு. டோன்ட் வரி. அது யாரா இருந்தாலும் நான் என் வாழ்க்கையில நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதனால நான் ஆண்டவரே அவங்களுக்கு மரணத்தை கொடுக்காத ஆண்டவரே தான் இப்ப நான் ஜெபம் பண்றேன். மன்னிச்சுட்டு மறுவாழ்வு கொடுத்துரு. அல்லேலூயா. மறுரூபம் ஆயிட்டோம். ஏன்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு போகிறது திட்டம் இல்லையே அப்படின்னு ஜெபம் பண்றேன். உண்மையுள்ள தேவனின் வல்லமையிலும் விசுவாசத்திலும் வீரதீர வாழ்க்கை வாழ நமக்கு வழி தருணத்தை நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வீரத்தோடு வாழணும். நேற்று ஐயா ஒரு சேலஞ்சிங்க பார்த்தார். ஒரு போதகர் பேர் சொல்ல விரும்பல. அவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு பேசுறார். ஆமென். அவரை குறிச்சு உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமென். கட்சி முட்டும் அந்த டிபேட் நான் விட்டே கொடுக்கல. ஆமென். ஆன்சரே பண்ண முடியல. ஆமென். என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும் அவர் யாருன்னு. நீதி தீர்க்கிறதுக்கு நீ யாரு? முடிஞ்சா இரு, கூட இல்ல விட்டு போயிட்டே இரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம இடத்துல மாற்றம் இல்லாம மத்தவங்க பத்தி மாற்றத்தை பேசுறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்திலே நீதிமொழிகள் 12:10 சொல்ல படிக்கணும். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பலத்த கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். எங்க இருப்பான்? எங்க ஓடி
ஹalleluya 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 ஹalleluya. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆமென். நடக்குது. ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? இன்னும் பயத்துல இருக்கிறோம். இன்னும் இந்த உலகத்திலேயே இருக்கிறோம். நம்ம சுயத்தை சாகடிக்கல, சுய சாகல. நான் தான் பெரியவன். I am the good singer. I have the presence of God. I am very good preacher. கிழிச்ச. Hallelujah. Nobody except God. Hallelujah. Hallelujah. When you submit yourself totally to God. தாவீதின் இடத்திலே தாழ்மை இருந்தது. தாவீதின் இடத்திலே உண்மை இருந்தது. தாவீதின் இடத்திலே ஜெபம் இருந்தது. தாவீதின் இடத்திலே சுயத்தை கட்டும் அந்த அபிஷேகத்தின் நிறைவு இருந்தது. ஹalleluya. நம்மிடத்திலே இன்று என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? என்ன எண்ணெய் இருக்குதா? எண்ணெய் இருக்குதா? எண்ணெய்னா என்ன? என்ன அபிஷேகம் இருக்கிறோம் பயப்படுவானா? மகனே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நல்ல அருமையா வசனம் படிச்சு நிறுத்தி நிதானமா. ஆமென். ஹalleluya. அம்மா
மகனுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காலே போகும், வாய்க்காலே போகும். சபை மாற்றம், சபையிலே மாற்றங்கள். பல நாட்களாக ஜபிக்கும் இந்த ஜபத்திற்கு நீர் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. நன்றி. இந்த இடம் நீர் ஆசீர்வாதமாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ அந்த இடத்தை மகனுக்கு தரிசனத்திலே காண்பித்து அதை அந்த மகனாண்டவரை ஆயத்தப்படுத்த கிருபைத்தார், கிருபைத்தார் அப்பா. சபை 30 அல்ல 60 அல்ல 1000 மடங்காக, 1000 மடங்காக பலியை பெரும்படியே தேவனாம மகிமை பெரும்படியே தேவாதி தேவனின் மகிமையின் மகத்துவத்தை சதாலாரபலபா இந்த இடத்திலிருந்து சத்தியம் புறப்பட்டு போக தேவாதி தேவனே மகிழ்படி ஸ்தோத்திரமப்பா. வந்த மக்களாண்டவரே எல்லாவற்றிலும் நீ தோல்வி இல்லை, என் வாழ்க்கையிலே ஜெயம், ஜெய கிறிஸ்து எனக்குள்ளே என்று ஆர்ப்பரித்து சபையிலே சாட்சி கொடுக்க கிருபைத்தார்.